ஓம் ஹரி ஓம். நமஸ்தே அஸ்து பகவான் விஸ்வேஸ்வராய திரியம்பகாய திரிபுராந்தகாய திரிகாக்னி காலாய காலக்னி ருத்ராய நீலகண்டாய மிருத்யுஞ்சயாய சர்வேஸ்வராய சதாசிவாய ஸ்ரீமன் மகாதேவாய தே நமக. நண்பர்களே, இன்றைய நாள் இனிய நாள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி. என்று விஸ்வா வசு வருடம் சித்திரை மாதம் 8ஆம் தேதி 21/4/2025 திங்கட்கிழமை. இன்றைய திதி அஷ்டமி. முன் இரவு 6:59 வரை, பிறகு நவமி. இன்றைய நட்சத்திரம் உத்திராடம். மதியம் 12:37 வரை, பிறகு திருவோணம். இன்றைய யோகம் மரண யோகம் மதியம் வரை, பிறகு அமிர்த யோகம். இன்றைய நல்ல நேரம் காலை 6 மணி முதல் 7:30 வரை, 7:30 வரை, பிறகு 9 மணி வரை முதல் 10:30 வரை. இன்றைய குளிகை பகல் மதியம் 1:30 முதல் பிற்பகல் 3 மணி வரை. ராகு காலம் காலை 7:30 முதல் 9 மணி வரை. இன்றைய யமகண்டம் முற்பகல் 10:30 முதல் 12 மணி வரை. நண்பர்களே, இன்றைய சிறப்பு அஷ்டமி திருவோணம் நாள். அஸ்வ நாள். சுபகாரியங்களுக்கு அல்ல, தெய்வ காரியங்களுக்கு அனைத்தும் மிக சிறப்பு. நண்பர்களே, இன்றைய ராசி பலன். மேசம். சற்று நன்மையும் தாமதமும் ஏற்படும். மிகவும் கவனமுடனும் அதே நேரம் சில காரியங்களை சாதித்து கொள்ளவும் உகந்ததாக இருக்கும். ரிஷபம். மற்றவர்களால் உதவி கிடைக்கும். நன்மை வந்து சேரும். நல்ல நாள். மிதுனம். ஞானம் ஞாபக மறதி ஏற்பற்றும். சற்று கவனம் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும். இல்லையே தன் பொருளை எங்கே வைத்தோம் என்று தனக்கே தெரியாமல் போகும். ரிஷபம். கடகம். பொருள் பண வரவு வரும். ஒரு சில நேரம் அதே பணம் பொருள் நஷ்டமாகும். மிகவும் கவனமும் எச்சரிக்கையும் தேவை. சிம்மம். செய் காரியத்தில் வெற்றி. எடுத்தது நிறைவேறும். நல்ல நாள். பெருமை வந்து சேரும். கன்னி. வாழ்க்கையை பற்றியான புதிய முயற்சி, தொழில் பற்றியான புதிய முயற்சி. எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் புதிய முயற்சியாக அமையும். நண்பர்களே, இன்றைய துளாராசிக்கு பொருள் வரவு, ஆதாயம் கிடைக்கும். நல்ல முன்னேற்றத்துக்கான நாள். விருச்சிகம். எடுத்த காரிய வெற்றி, நன்மை வந்து சேரும் நாள். தனுசு. வீண் மன பயம், திடீர் கோபம், சினம் உண்டாகும். சற்று கவனமுடன் இருக்க வேண்டும். மகரம். பொன் வரவு, பரிசு கிடைக்கும். மிகவும் சிறப்பான நாள். எடுத்த காரியம் அனைத்திலும் வெற்றி கிடைக்கக்கூடிய நாள். கும்பம். வீண் கோபம், மனஸ்தாபம் வரும். மிகவும் கவனமுடனும் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டிய நாள். மீனம். காரிய வெற்றி, பாராட்டு கிடைக்கும். மிகவும் சிறப்பான நாள். நண்பர்களே, இன்றைய நட்சத்திர பலன். அஸ்வினி மகம் மூலம் மதியம் வரை மிக மிக சிறப்பு. பிறகு மதியத்துக்கு பிறகு இரவு நேரத்தில் வண்டி வாகனம் பயணம் செய்யும்போது மிகவும் கவனம் தேவை. பரணி பூரம் பூராடம் மதியம் வரை சற்று தாமதம். மதியத்துக்கு பிறகு மிக மிக சிறப்பு. மாலை நேரத்தில் எடுத்தது நிறைவேறும். பொன் பொருள் பயணம் அல்லது வெற்றி, தொழில் வெற்றி, காரிய சாதகமாக முடியும். கிருத்திகை உத்திரம் உத்திராடம் நன்மைகள் மதியம் வரை. அதுக்கு பிறகு சற்று நிதானம், பொறுமை தேவை. ரோகிணி அஸ்தம் திருவோணம்
மதியம் வரை மிக மிக நன்மை. அதுக்கு பிறகு மிகவும் சிறப்பு. எப்படி கிருத்திகை நட்சத்திரத்துக்கு மதியம் வரை பொறுமை, பிறகு கிருத்திகை உத்திராடத்துக்கு மதியத்துக்கு மேல் நல்ல ஆதாயம் கிடைக்குமோ, அதே போல் திருவோணம் மகரம், திருவோணம் ரிஷ்பம் ரோகிணி ராசியில் உள்ளவர்களுக்கு, திருவோண மகர ராசியில் உள்ளவர்களுக்கு, அஸ்தம் கன்னிராசியில் உள்ளவர்களுக்கு மதியம் வரை நல்ல முன்னேற்றம். அதுக்கு பிறகு சற்று நிதானம் தேவை. மிருக சீரிஷம் சித்திரை அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மதியம் வரை நன்மையே. மதியத்துக்கு பிறகும் நாள் முழுக்க மிக சிறப்பான நாள் இன்றைய நாள். திருவாதிரை சுவாதி சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மதியம் வரை சற்று கவனம், எச்சரிக்கை தேவை. வீண் மனஸ்தாபம் உண்டாகும். மதியத்துக்கு பிறகு சில நன்மைகள் தேடி வரும். புனர்பூசம் விசாகம் புரட்டாதி நட்சத்திரத்துக்கு மதியம் 12 மணி வரை மிக மிக சிறப்பு, எல்லா வகையிலும் சாதகம். மதியத்துக்கு பிறகு சற்று கவனம், எச்சரிக்கை, பொறுமை தேவை. உடல் உபதைகள் ஏற்படும், கவனமுடன் இருக்க வேண்டும். பூசம் அனசும் உத்தரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மதியம் வரை மன கஷ்டம், சில சஞ்சலங்கள் இருக்கும். மதியத்துக்கு பிறகு மாலை நேரம் மிகவும் இரவு நேரத்தில் சாதகமாக சர்வ காரியமும் வெற்றி அடையும். ஆயிலிங் கேட்டை ரேவதி நட்சத்திரத்துக்கு மதியம் வரை மிக மிக சிறப்பு, எல்லா காரியம் வெற்றியமடையும். மதியத்துக்கு பிறகு பொறுமை, நிதானம், எச்சரிக்கை தேவை. நண்பர்களே, இன்றைய சந்திராஷ்டமம் திருவாதிரை புனர்பூசம் மிதுன ராசிக்கு இன்றைய வார சோலை கிழக்கு. நண்பர்களே, இன்றைய நாள் இனிய நாள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி. மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.